பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். ஏசாயா 41:10 படி ஆண்டவர் உங்கள் நீதி எதுவோ அதன்படி அவர் நியாயம் செய்வேன்னு சொல்லுகிறார். இன்றைக்கி அநேகர் மக்கள் நீதியாக வாழ்வதில்லை, உண்மையாக வாழ்வதில்லை. ஆனால் நீதியாக வாழ்கிறவர்கள், உண்மையாக வாழ்கிறவர்கள், நீதிபடி நடக்க விரும்புகிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதுதான் இந்த ஆண்டு சொல்கிறார், என் நீதியின் வலதுகரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன். அருமையான மக்களே, உங்கள் உண்மை, உங்கள் உழைப்பு, உங்கள் பரிசுத்தம், உங்களுடைய தியாகம், உங்களுடைய சகிப்புத்தன்மையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதுதான் ஏசாயா 58:8 சொல்கிறார், உன்னுடைய நீதி முன்பாக போகும். அப்போ ஆண்டவர் மனுஷனுடைய நீதிக்கு தக்க பலனை அவர் தருகிறார். அதுதான் அங்கே மத்திய 5 படிக்கும்போது, நீதியின் மேலே பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான். நீங்கள் நீதி மேலே பசிதாக, நீதியாக, நீதிபராக தேவன் மேலே நீதியாய் வாழ சமுதாயத்தில் எத்தனையோ புறமதஸ்தர்கள், ஆண்டவர் அறியாதவர்கள் நீதியாக வாழ்கிறார்கள். ஒருத்தர் 36 ரூபாய் பேங்க்கில் தரேன் கேட்டதுக்கு அவங்க ஏதோ இடமா பேசியிருக்காங்க. அந்த 36 ரூபாய் வாங்குறதுக்கு கேஸை போட்டு கிட்டத்தட்ட 35,000 செலவு பண்ணார். அவர் சொல்கிறார் என்னன்னா, நான் நீதி, என்னுடைய நீதி நிலைநாட்ட எத்தனை ஆயிரக்கணக்கான நீதி முக்கியம். ஒருத்தர் அந்த விவசாய லேண்டுக்கு போய் பட்டா கேட்டிருக்காரு. இல்லை எனக்கு லஞ்சம் கொடு, 1000 ரூபா கேட்டிருக்காங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது. அதை போர் போடுறதுக்கு மறுபடியும் 1 வருஷம் கழிச்சு 2000 கேட்டு 3 வருஷம் கழிச்சு அவர் யாரெல்லாம் அந்த விவோ மாறி 10 வருஷம் ஆகியும் அந்த கையெழுத்து போடலை. காரணம், அவர் லஞ்சம் கொடுக்க. நிறைய பேர் நீதியின் மேலே பசிதாக இருக்கிறார்கள். இன்றைக்கி லஞ்சம், லாவணியம், கள்ளத்தனமாக, குறுக்கு வழியில், இன்றைக்கி இன்னொருத்தர் உழைப்பில், இன்னொருத்தர் அறிவில், இன்னொருத்தர் காசில் இன்றைக்கி வாழ்கிற மக்கள் அநேகர் உண்டு. உலகத்தில் கூட எவனா ஒருத்தர் ஆத்மா சம்பாதிச்சு வச்சுருப்பான், இவன் சேர்த்துக்கிட்டு அதில் அந்த மாதிரி சில அநீதியான மக்கள் இந்த பூமியிலே இருக்கிறார்கள். தேவ மக்களே, நீங்கள் நீதியின் மேலே பசிதாக இருந்தால் கர்த்தர் சொல்லி, ஏன் நீதியின் கரத்தினாலே உன்னை தாங்குவேன். ஏசாயா 32:17 நீதியின் கிரியை, நீதியின் பலன். ஒருத்தர் நீதியின் கிரியை சமாதானம், நீதியின் கிரியை சமாதானம், நீதியின் பலன் அமெரிக்கையும் சந்தோஷமும். அமெரிக்கை அந்த வீட்டில் இருக்கும், சந்தோஷம் உண்டாகும். அப்படி ஒருத்தர் நீதியாக வாழும்போது அவனுக்கு சமாதானம் இருக்கும், அமைதல் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அதைத்தான் நீதி மேலே பசிதாக இருக்கிறவர்கள் பாக்கியவான். நீங்கள் ஏசாயா 51:10 படிக்கும்போது அங்கே சொல்கிறார், நீதியின் விருட்சம்ன்றார். நீதியின் விருட்சம். எரேமியா 31 படிக்கும்போது அங்கே சொல்கிறார், நீதியின் கிளை அப்படின்றார், நீதியின் கிரீடம். அதே எரேமியா 33 படிக்கும்போது நீதியின் வாசஸ்தலம் என்கிறார். அப்போ நீதியின் வாசஸ்தலம், நீதியின் கிரீடம், நீதியின் கிளை, நீதியினுடைய விருட்சம். இது என்ன தெரியுமா? ஆண்டவர் நான் நட்ட கிளையும். அவன் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இந்த பூமியில் நீதியாக வாழுங்க, நீதியை விதைங்க, நீதியை கற்றுக் கொடுங்க, இந்த இன்டெகிரிட்டி, நேர்மையை சொல்லிக் கொடுங்க. அது உங்கள் பிள்ளையாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், முடிஞ்சவருக்கு நீதியாக வாழ, அநீதிக்கு துணை போகாதிருங்க. ஒருத்தர் ரத்த பழிக்கு ஒழிக்க வந்தால் அவனுக்கு ஆதரிக்காதீங்க. நீதிமானை குற்றவாளியாக, குற்றவாளி நீதிமானாக்குற லிஸ்ட்டில் இருக்காதீங்க. ஏனென்றால் நீதிமானை குற்றவாளியாக்குறவன் அவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். உன் நண்பனோ, உன் தோழனோ, உன் சகோதர சகோதரி அநீதி செய்தால் அநீதின்னு சொல்லுங்கள், தப்பு செஞ்சால் தப்புன்னு சொல்லுங்கள். ஏன்னா நீதி உள்ள நியாயாதிபதி அவர் மேலேருந்து நம்மளை பார்த்துட்டு இருக்கார், அவர் மேலேருந்து எல்லாறிகிறார். ஒருவேளை தேவ மக்களே, ஒரு அநீதிக்கு இதெல்லாம் இந்த உலகத்தில் அப்படி தான் இருக்கணும், இது மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அநீதிக்கு துணை போகாதீர்கள். நீதி மேலே பசிதாகமாக இருங்கள், அவர்கள் பாக்கியவான்கள். அதுதான் தாவீது சங்கீதக்காரன் அங்கே சங்கீதம் 23:13 சொல்கிறார், என்னை நீதியின் பாதையை நடத்துகிறார். அப்போ அவர் ஆண்டு உங்களை சரியாக நடத்துவார், உங்களை போதிப்பார், உங்களை கற்றுத் தருவார், உங்களை உருவாக்குவார், உங்களுக்கு தேவையான சகாயத்தை அவர் அருள்வார். அப்போ நீதியின் நிமித்தம் வருகிற அந்த கிரியைகள் அது சமாதானம், நீதி நிமித்தம் வருகிற பலன் அது அமெரிக்கையும் சந்தோஷம். அப்போ நீங்கள் சந்தோஷமாக வாழணும்னா அப்போ நீதியாக வாழுங்க. ஒருத்தர் சொல்லி முடிக்கிறேன், நான் பொய் பேச மாட்டேன் சாமின்னு ஒருத்தர் சாமியார் என்ன சொல்கிறான்னா, நான் பொய்ங்க பேசக்கூடாது, ஓகே நீ மேலே பொய் பேசாத. 1 வாரம் கழிச்சு திரும்பி வந்தானா, ஐயா நான் பொய் பேசாமல் இருக்க முடியாது, சொல்ல உண்மைதான், நான் இப்போ பொய் பேச போகிறேன், என்னுடைய காரியத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன். ஏன்பா என்னாச்சு? இல்லை நான் பொய் பேசாமல் உண்மையை பேசுனா எல்லாரும் மாட்டிக்கிறான்,
ஒருத்தனை பற்றி உண்மை சொல்ல வேண்டியதாக இருக்குது, அவனை பற்றி உண்மை சொல்ல. ஏன்னா இந்த உலகம் முழுசும் பொல்லாங்க இருக்கிறது, ஒருத்தரும் உண்மை இல்லை. நீ நீதியை வாழ்ந்து பாருங்கள், உண்மையாக வாழ்ந்து பாருங்கள், உனக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்போம், பெரிய யோகிஸ்தர், பெரிய நல்லவர், இவர் தான், அப்படி பேச ஆரம்பிப்பேன். ஏன்னால் இந்த உலகம் கரைப்பட்டு அநீதினாலே நிறைந்திருக்கிறது. ஆனாலும் பரிசுத்தரே சொல்ல, நீதி மேல் பசிதாக உள்ளவர் பாக்கியவான்கள், நான் அவர்களை பாக்கியவனாக மாற்றுவேன். அதை தான் நீதியாய் வாழ்ந்தால் அவர் தன்னுடைய நீதியின் வலது கருத்திலே உங்களை தாங்குவார். கர்த்தர் உங்களை தாங்குவார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.